எங்க போறோம்? சஸ்பென்ஸ். இந்த ட்ரெஸ் பரவாயில்லையா? வீட்டுக்கு போய் புடவை கட்டிக்க வேண்டாம்? வேண்டாம். என்ன பயமா இருக்கா? ஆமா. ஏன்? நீங்க ரொம்ப கோவமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஜாலியா இருக்கீங்க. காரணம் இருக்கு. This is Mr. Rajesh. Hello. Mr. Rajesh, this is Mrs. Rajesh. என்னோட சந்தோஷத்துக்கு காரணமான முக்கியமான நபர். Please sit down. Sit, Sandhya. என்ன இன்னுமா புரியல? இவர்தான் மாப்பிள்ள. நான் டெல்லிக்கு போயிருந்தேன் இல்லையா நம்ம புது கம்பெனி விஷயமா? அப்பதான் இவரை மீட் பண்ணேன். He's an MBA from Harvard. பேருக்கு தான் இந்தியன். கலிஃபோர்னியால 2 ஆரஞ்சு எஸ்டேட் இருக்கு. உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் பண்றேன். அப்பா அம்மா இல்ல, கோடி கோடியா சொத்து. நீ சொன்னா இப்ப கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்கிட்ட கிரீன் கார்டு இருக்கு, கிரெடிட் கார்டு இருக்கு. என்ன கார்டு வேணும்? அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பிளாட்டினம் கார்டு or Visa கோல்ட் கார்டு? உங்ககிட்ட போஸ்ட் கார்டு இருக்கா? அதான் வேணும். சந்தியா, America is a land of opportunity. அங்க எல்லாமே கிடைக்கும். உனக்கு இட்டாலியன் ஃபுட் பிடிக்குமா? மெக்சிகன் ஃபுட் or fast food at McDonald's? அமெரிக்கால இலந்த வடை கிடைக்குமா? வெரி டேஸ்டி. பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கறச்ச புருஷன் சாப்பிட்டா குழந்தை செக்கச்செவேல்னு பிறக்கும். Is it? Very interesting. சும்மா கலாட்டா பண்றா மாப்ள. Stop it, Sandhya. So, நம்ம முடிவு பண்ண மாதிரி நாளைக்கு நிச்சயதார்த்தம். மாப்ள, அப்ப நாங்க வரோம். Let's go, Sandhya. எனக்கு இப்ப இந்த கல்யாணம் வேண்டாம்பா. ஏன் வேணாம்? எல்லா பொண்களும் கல்யாணம் நிச்சயமா நான் சொல்ற வார்த்தை தானே இது? இல்லப்பா, நான் சொல்றது உங்களுக்கு புரியல. இப்பதான் காலேஜ் எக்ஸாம் முடிச்சேன். இத்தனை நாள் வரைக்கும் சந்தியா ரங்கராஜனை வாழ்ந்தாச்சு. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தியா ராஜேஷ வாழணும். அது வேணப்பா. இந்த மே மாதத்துல இருந்து அடுத்த மே மாதம் வரைக்கும் நான் சந்தியாவா வாழ்ந்து பாக்குறேனே. சந்தியா, உனக்கு புரியல. அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் வெறும் ஆரஞ்சு ஸ்டேட் ஓனர் மட்டும் இல்ல, IBMல சீனியர் வைஸ் பிரசிடென்ட். சேஸ் மேன்ஹாட்டன்ல ஹீஸ் ஆன் தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அவர் நினைச்சாருன்னா நம்மள வித்து வாங்கிடுவாரு. அத என்ன வித்து வாங்கிட்டு இருக்கீங்களா அவர்கிட்ட? சந்தியா, ரங்கா, அவருக்கு தெத்துவாயாமே. சோ வாட்? அவர் வாயை திறக்க வேண்டாம், வேறெல்லாம் சச்சா போதும். சந்தியா, உனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியாதா? எது நல்லது? இத்தனை நாள் ரூபால குளிச்சா நல்லதுன்னீங்க, இப்ப டாலர்ல கூட இன்னும் நல்லதுங்கிறீங்க. பணத்தை விட்டா உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. ஆனா நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். கைய சுட்டுக்கிட்டு சமையல் கத்துக்கணும். ஆபீஸா ஏறி இறங்கி வேலை கேட்கணும். ஓஞ்ச நேரத்துல PT சாமியோட பேய் கதைகளை பயந்துகிட்டே படிக்கணும். செய்யலாமே. நீ ஆசைப்படுறதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு செய்யலாம். சந்தியா, நீ அம்மா இல்லாத பொண்ணு. உனக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அம்மாவை எதுக்கு இங்க இழுக்கிறீங்க? அவர் என்ன சொல்லிருப்பாருன்னு நான் சொல்லட்டுமா?
அந்த பெரிய பெரிய கம்பெனில இருக்கிற அவரோட ஷேர் எல்லாம் என் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னாரா? உங்க 20 கோடி ரூபாய் 100 கோடி ரூபாயா மாத்தலான்னாரா? கரெக்டா? அம்மா இருந்திருந்தாங்கன்னா இந்த மாப்பிள்ளைய திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அப்பா அப்பா அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு என் வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க ப்ளீஸ் பா. நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் தோட்டத்துக்கு பூ பறிக்க கூட சந்தியா போக கூடாது. எல்லாமே ரூம்ல தான். பாத்தியா உன் பேத்திக்கு சீர்வரிசெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ரங்கா, சந்தியாவுக்கு பிடிக்காம இந்த கல்யாணம். திருப்பியும் உன் பேத்திக்கு வக்காலத்தை வாங்க வந்துட்டியா? சும்மா இருமா, கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிரும். பாரு, பர்ஷியன் கார்பெட், ரத்ன கம்பளம். நான் கடைசியா லண்டன் போனப்போ வாங்கினது. விலை என்ன தெரியுமா? 2500 பவுண்ட் ஸ்டர்லிங், கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபா. அது மேல அவ கால் தான் பட போகுது. அதுக்கே இவ்வளவு விலை உயர்ந்ததை தேர்ந்தெடுத்திருக்கேன்னா அவ புருஷனை எப்படி செலக்ட் பண்ணிருப்பேன்னு புரிஞ்சுக்க. இது புரியாம அவ என்னமோ இழந்தவட சமையலறன்னு பேசிக்கிட்டு இருக்கா. நீ அவ பேச்ச கேட்டுக்கிட்டு. குருசாமி ஐயா, இதெல்லாம் எங்க போகுது? மண்டபத்துக்கையா? மண்டபத்துக்கெல்லாம் வேணா, நேரம் மாப்பிள்ள கெஸ்ட் ஹவுஸ் கொண்டு போங்க. பார்த்து அசந்தரட்டும். சரிங்க. நான் அமிச்சேன்னு சொல்லுங்க. வணக்கங்க. எஸ் ஐயா, சீர்வரிசெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. கொண்டு வந்து வைங்க. கொண்டு வாங்க. அதை பத்திரமா இறக்கி வைங்க. புறப்படுங்க. போங்க போங்க. ஐயா, ரத்தன கம்பளத்தை முக்கியமா உங்ககிட்ட. நானே பார்த்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. வரேங்க. சொட்டையா? அப்பாக்கு தெரியுமா? தெரியாது. நான் சொல்லட்டுமா? வேணாம். சீ, கவலைப்படாதீங்க. ஐ லைக் பால்மன். தே வெரி செக்ஸி. சொட்டையா இருந்தா நிறைய மூளை இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ராஜேஷ், கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பிக் பிசினஸ்லாம் வேண்டாம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு சொட்டை சூட் ஆகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் தானே? ஆமா. இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸைட்டிங்கா பண்ணலாமா? மேட்டுப்பாளையத்துல எங்க எஸ்டேட் ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்கு. ஹேவ் யூ சீன் இட்? நோ. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணாதான் கிக்கே. ஐ தாட் யூ ஆர் a broad minded American guy. வாங்க, அங்க போய் குளிக்கலாமா ரெண்டு பேரும்? நிச்சயதார்த்தம் அது 4:30 மணிக்கு. இன்னும் 5 மணி நேரம் இருக்கு. ஜாலியா போயிட்டு வரலாம். என் ஸ்விம் சூட் கூட ரெடி. லெட்ஸ் கோ. Yeah, wait.